எங்களை வழிநடத்துகின்ற அன்பு ஆவியானவரே, இறந்தாருமே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையை தியானிக்கவும், உமது வார்த்தையின் வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ளவும், நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மேன்மையையும் அந்த விடுதலை அறிந்து கொள்ளவும், எங்கள் வாழ்க்கையிலே இதோ நாங்கள் உம்மோடு இணைந்து பயணிக்கவும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிகளில் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இது அந்த நாளிலே எங்களோடு நீ பேசுகின்றீர், எங்களோடு நீ பேசிக் கொண்டிருக்கின்றீர். ஒவ்வொரு உள்ளங்களிலும் இப்பொழுது ஆவியானவரே நீ பேசிக் கொண்டிருக்கின்றீர், இன்னும் வார்த்தையின் வழியாக பேச இருக்கின்றீர். எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். இது எங்களுடைய விருப்பம் அல்ல, மாறாக உமது விருப்பம் எங்களில் நிறைவேறும்படியாகும். உமது வார்த்தை எங்கள் வாழ்க்கையில செயல்படவும் ஆவியானவரை எங்கள் மேல் அசைந்தாடும்படியே செபிக்கிறோம். தொடக்கத்திலே இதோ ஆவியானவர் தண்ணீர் மேல் அசைந்தாடினார். அதே போல் இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் மீது அசைந்தாடி கொண்டிருக்கின்றீர். எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு வழி நடத்தும். உமது உள்ளத்தின் விருப்பத்தை எங்கள் வெளிப்படுத்தி தாரும். உமது உள்ளத்தின் விருப்பத்தின்படி எங்கள் வாழ்க்கை பயணம் அமைய இதோ எங்களை நாங்கள் இந்த வேளையிலே தாழ்த்தி விட்டு கொடுக்க எங்கள் உள்ளங்களை பதப்படுத்தும். வார்த்தையின் வல்லமையினால் எங்களை வலுவூட்டி ஒவ்வொரு நாளும் திருவுள்ளத்தின்படி நடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவர் மீட்பர் இயேசு நாமத்தினாலே செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். சிவனுள்ள பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ரோமேர் 6வது அதிகாரம் இறை வார்த்தை 18 எடுத்து படிக்கலாமா? ரோமேர் எழுதிய திருமுகத்திலிருந்து 6வது அதிகாரம் இறை வார்த்தை 18 என்ற வார்த்தையை நாம் எடுத்து தியானிப்போம். பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள். பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. வார்த்தை என்ன சொல்லுது? நீங்க முதல் 2வது பாகத்தை பாத்தீங்கன்னா, பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளா இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை நாளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள், இறைவார்த்தை சொல்லுது, நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சின்னப்பர் சொல்றார். ரோமேருக்கு எழுதிய அந்த மக்களுக்காக திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்கின்றார், நீங்க விடுதலை பெற்று விட்டீர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள். இப்போ எதுக்காக நீங்க அடிமையா இருக்கிறீங்க? கடவுளின் நீதி நெறிக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இதுதான் கடவுள் சொல்ற. இன்னைக்கு நம்ம பாவத்துக்கு நம்ம இப்ப யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? எதுக்கு அடிமையா இருக்கிறோம்? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறோமா அல்லது கடவுளுடைய நீதி நெறிக்கு அடிமையா இருக்கிறோமா? கடவுளுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். ஓகே, கடவுளின் நீதி நெறிக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவார்த்தை சொல்லுது, கடவுளுடைய நீதி நெறிக்கு நீங்கள் அடிமையாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அவருடைய சட்டத்திற்கு, அவருடைய வாழ்வளிக்கும் தூய ஆவியானவருடைய சட்டத்திற்கு, அப்படியா? சரிதானா? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கோம். 2 வகையா சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்லேவ்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஓகேங்களா? நம்ம எப்படியா இருக்கிறோம்? கடவுளுடைய நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கோம். ஆக்சுவலா சொல்ல போறாந்தா நம்ம நீதிமான்களா எழுதப்பட்டிருக்கோம், அல்லது என்ன சொல்லியிருக்கு, சர்வன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றான். நாம நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பாவத்திற்கு எப்படி பாவம் உள்ள வந்தது? கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அதாவது உதாசீனப்படுத்தினார் அல்லது கீழ்ப்படியாமையா இல்லையா? அதனால பாவம் உள்ள வந்தது. எப்பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமோ, எப்பொழுது வாழ்க்கையை நாம உள்வாங்குகிறோமோ, எப்பொழுது நாம் பண்ணுகிறோமோ, அப்பொழுது நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகின்றோம். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. இதைத்தான் இப்ப சின்னப்பர் அழகா சொல்றார். நீங்க எப்பவுமே எப்படி நீதிமான்கள், எப்படி கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் உதாசீனப்படுத்திய பொழுது பாவத்தில் உள்ளானீர்களோ, அதே போல இப்பொழுது நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டீர்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்கள், கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக்குகிறீர்கள். அப்பொழுது நீங்க என்னவா இருக்கிறீங்க? நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு, அதனாலதான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நாம் கடவுளுக்கு அடிமையா இருக்கிறோம் சொல்லி சொல்றோம். கடைசியில் என்ன சொல்றோம்? பாவத்தின் விடுதலை பெற்று நாம் கடவுளுக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதை படிக்கும்போது வரும். 6:22 இல்லையா? நமக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு வசனம் இல்லையா? நம்முடைய இறைவார்த்தை சொல்லுகின்றது, கடவுளுக்கு நாம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். இங்க அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, இங்க அடிமை ஆகப்பட்டிருக்கிறோம். அடிமை என்று நமக்கு தெரியும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். யாரோ ஒருத்தன் கை தூக்கி இருக்கிறாங்க. கலை ஓகே. கடவுளுடைய வார்த்தைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கடவுளுடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொல்ல, அடிமைன்னு என்ன அர்த்தம்? முதலா கடவுள் சீடர்களை, ஜீசஸ் சீடர்களை கொண்டு வரும் பொழுது எப்படி கொண்டு வர்றாரு? அவருடைய சீடர்கள் என்று சொல்லுகின்றார். சீடர்கள் என்றால் என்ன அர்த்தம்? குரு சொல்றத அப்படியே கேட்கணும். அதுதான் அதனுடைய சிம்பாலிக் தான் அடிமை. அதைத்தான் சீடர்கள்னு இன்னொரு வகையில சொல்லலாம். சீடர்கள் என்று சொல்லப்படுகின்றது, குரு என்ன சொல்லுகின்றாரோ அதற்கு அப்படியே செவி கொடுப்பதுதான் என்னது? சீடர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான். நாம் அந்த வார்த்தைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை நாம் உள்வாங்குகின்ற பொழுது நாம் என்ன பண்ணிட்டோம்? அந்த வார்த்தைக்கு அடிமையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தையை நாம் கேட்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தைக்கு வாழ்வு கொடுக்கின்ற பொழுது அங்க என்ன இருக்குது? நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரிதானா? அப்போ இதுதான் முதல். அதனாலதான் அன்னை மரியாள் பாருங்க, அன்னை மரியாள் வாழ்க்கையில முதல் காரியங்கள் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம அன்னை மரியாளை குறித்து முதல்ல அவங்க பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை இல்லையா? அவங்க விட்டு கொடுக்கறது எப்படி சொல்லி கொடுப்பாங்க? இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும், அந்த வார்த்தை எனக்குள் நீங்க சொல்ற மாதிரி நடக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த வார்த்தைக்கு தன்னை அடிமையாக்குகிறார்கள். அந்த சொல்லுக்கு அவர் தன்னை அடிமையாக்குகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அதற்கு அப்புறம் தான் அடுத்த நிலைகள், உயர்வெல்லாம் கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நிலையும். முதல் நிலை எப்பொழுதும் நமக்கு என்ன இருக்கணும்? இது இருக்கும், இந்த வார்த்தையில் இருக்கணும். அப்ப பாவத்தின் என்று நாம் விடுதலை பெற்று விட்டோமா அப்படின்னு சொன்னா, யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்புகின்றார்களோ அவர் திருச்சிலுவையின் வழியாக எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார், பாவத்திற்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்று உள்ளூர் அறிக்கையிடுகின்ற பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்றோம் இல்லையா? அவருடைய ரத்தம் நம்மளை தூய்மையாக்குகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இதன் வழியாக நாம் என்ன பண்ணுகின்றோம்? நாம் முழுமையாக்கப்படுகின்றோம். நம்முடைய திருச்செவின் வழியாக நமக்கு பாவசங்கீதம் இப்படிலாம் கொடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நீதிமான்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் 2 காரியம். நீதிமான்கள் என்ன? நீதிமான்களுடைய பண்புகள் என்ன? எப்பொழுதும் முதலாவது பார்த்தோன்னா, எப்பொழுதும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருப்பதுதான் நீதிமான்களுடைய பண்பு, முதல் பண்பு. அப்படித்தானே? எப்பொழுதும் அவர்கள் கடவுளோடு இணைந்திருக்கின்றார்கள். எந்த சூழ்நிலை, எல்லா நேரத்திலும் அவர்கள் எப்பொழுதும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். 2வது, இணைந்திருக்கின்ற பொழுது அவர் கடவுளோடு இருக்கக்கூடியது என்ன பண்ணுகின்றார்கள்? கடவுள் சொல்கின்ற வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு வாழ்வு கொடுக்கிறார்கள். அத இன்னொரு பக்கம் சொல்றதா வாழ்வாக்குகின்றார். இந்த 2 காரியம் தான் முக்கியமா இந்த நீதிமான்கள்ட்ட நாம் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு கூட சிஸ்டர் துவக்கத்துல சிஸ்டர் இன்னைக்கு பிரைஸ் நசிப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. சகோதரர் கொஞ்சம் தாமதமானனால ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க? அன்னை அழகையின் தலை மிதித்தாள், அதே போல நாமும் அழகையின் தலையை மிதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜெபத்துல அவங்க சொன்னாங்க. அன்னை மரியாள் அழகின்ற தலையை எப்படி மிதிச்சாங்க?
கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஓகே, முதல் காரியம், கடவுளை முழுமையாக நம்பினார்கள். நம்பிக்கை, முழு நம்பிக்கை முழுவதுமாக இருந்தது. என்ன நடந்தாலும் அவர் தான் எனக்கு எல்லாமே. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு இழிவான நிலையில் நான் தள்ளப்பட்டாலும் என்னை உயர்த்துவார். அந்த நம்பிக்கை முழுமையாக இருந்தது. நான் எப்படிப்பட்ட ஒரு, அதாவது அதனாலதான் அந்த பாடல சொல்லுவாங்க, தாழ் நிலையில் இருந்த என்னை அவர் கண்ணோக்கினார், இல்லையா? அப்போ அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்கிறதுல அவங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை இருந்தது. கடவுளை தவிர இந்த உலகத்தில் எந்த மனிதர்களையும் அவர் நம்பல. அதுதான் ஆக்சுவலா சொல்ல போறாங்க. பிரைஸ் தி லார்ட், இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? மனிதன் நம்பி இருந்தா அவங்க முதல்ல ஜோசப்கிட்ட தான் போய் சொல்லியிருக்கணும். யோசப்கிட்ட போயிட்டு, ஐயோ நான் இப்படி ஆயிட்டேன், எனக்கு கடவுள் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அப்போ நான் கடவுளுடைய குழந்தைய உண்டாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தா யோசப் நம்பியிருப்பாரா? நம்பியிருக்க மாட்டார். சான்ஸ் ரொம்ப கம்மி, இல்லையா? அவங்க போய் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு வைங்களேன். மனிதர்களை நம்பியிருந்தாங்கன்னு என்ன பண்ணியிருப்பாங்க? ஐயோ என்ன இகழ்ந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட்டுருவாரோன்னு சொல்லி அவங்க அங்கே போய் நின்றுக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? நீர் தானே கொடுத்தீங்க, உங்க வார்த்தை, உங்களுடைய செயல்பாடு, நீங்க எனக்கு இழிவை கொண்டு வர மாட்டீங்க. நம்பினாங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி நம்பினாங்க? எனக்கு இழிவு வராது, என்னை நீர் இழிவுபடுத்த நிலைக்கு கொண்டு போக மாட்டீங்கன்னு கடவுள் மீது முழு நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் யோசேப்பிட்ட அன்னை மரியாள் பேசல, அங்க யார் போய் பேசுனது? கடவுள் அங்க போய் பேசுறாரு யோசேப்பு கிட்ட. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுதான் நம்பிக்கையின் முழுமை, இல்லையா? நம்பிக்கையின் முழுமை. அவங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் அவர்கள், கடவுள் எனக்கு செய்வது அனைத்து நல்லது, அவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மது மட்டும்தான் செய்யறார். இந்த உலகத்தின் பார்வையில் மற்றவர்களுக்கு அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் கடவுள் செய்கின்ற காரியத்தில் ஒருபோதும் குறைவு இருக்காது என்பதை முழுமையாக நம்பினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனாலதான் அன்னையுடைய விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்ன பண்ணாங்க? கடவுளோடு அவர்கள் உறவை அதிகப்படுத்தினார்கள். நம்ம இன்னைக்கு மே மாதத்துல நம்ம மே வணக்க மாதமா செஞ்சிட்டு இருக்கிறோம், இல்லையா? எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம், ரோசரி ஆஃபர் பண்றது உண்டு, இல்லையா? எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு என்ன பண்றோம்? ஜெபமாலை ஜெபிப்பது உண்டு, ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், தொடர் ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிதானா? எதுக்காக பண்றோம்? இன்னைக்கு அனைவரும் என்ன பண்ணுறீங்களா? இந்த ஜெபமாலை பண்ணா எனக்கு ஆசீர்வாதம் வரும், எங்க வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டம் தீரும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடியது அதுதான். நீங்க இந்த ஜெபமாலை பண்ணுங்க, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் மாறி போயிடும். அடுத்தனா, ஒரு நபராவது நீங்க தொடர்ந்து ஜெபமாலை செய்யுங்க, அன்னையினுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு வரும்னு சொல்லி யாராவது சொல்றாங்களா? பெரிய கேள்விக்குறி, இல்லையா? நீங்க தொடர்ந்து ஜெபமாலை சொல்லுங்க, அன்னையோடு இணைந்திருங்க, அன்னையோன் வழியாக கடவுளை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது இந்த அன்னை உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவளுக்கு இருந்த அந்த குணாதிசயங்கள் அல்லது குணங்கள் நமக்கு வரும் என்று எந்த இடத்துல நம்ம பேசுறோமா? இல்லை. நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, 24 மணி நேரம் ஜெபத்துல நீங்க வாங்க, உங்க நேரத்தில் 24 மணி நேரம் நீங்க தொடர் ஜெபமாலையில இணைஞ்சிருங்க, உங்க குடும்பத்தில் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்லி கொடுக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும். ஒருத்தர் கூட இன்னைக்கு அனைவரும் இருப்பாங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி எங்கேயும் கேட்கல, எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? அதனால நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க இங்கேயா கேட்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? அன்னையை நாம் இந்த நாட்களில நினைத்து பார்க்கின்ற பொழுது அன்னைக்குள்ளாக இருக்கக்கூடிய முக்கிய பண்புகளை நாம் உள்வாங்கி என்னுடைய வாழ்க்கையில நான் பிரதிபலிப்பதற்காக இந்த மாதத்தை நாம் விசேஷமாக சொல்கிறோம். அன்னைக்கு வணக்கம் செலுத்துகிறோம், அன்னையுடைய பண்புகளை தியானிக்கிறோம். அன்னையுடைய பண்புகளை தியானித்து அந்த பண்புகளை என்னுடைய வாழ்க்கையில பண்ண வேண்டும். அப்பொழுது என்ன நடக்குது? நான் நீதிமானாக மாற்றப்படுகின்றேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல என்னை நான் அடிமையாக ஒட்டு கொடுக்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், கடவுளோடு இணைந்திருந்த அவர்கள் அந்த வார்த்தையை உள்வாங்கி வார்த்தையை தியானிக்கின்றார்கள். ஒவ்வொரு செயல்கள், வார்த்தை என்று சொல்லக்கூடியது அன்னையின் வாழ்க்கையில செயல்கள் ஒவ்வொன்றையும், கடவுள் அனுப்புகின்ற செயல் காரியங்கள் ஒவ்வொன்றையும் உள்வாங்கி செயல்படுகின்றார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து 12 வயதுல காணாமல் போகும்போது அங்க போய் கேட்கறாங்க, ஏப்பா இப்படி செஞ்சுட்ட? சொல்றாங்க, உன் தந்தையும் நானும் இப்படி ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கோமாப்பா, நீ ஏப்பா இப்படி செஞ்சுட்ட? அப்ப அவர் தானே சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதாம்மா,
நான் எங்க இருப்பேன்னு சொல்லி, ஏன் நீங்க ஊரெல்லாம் தேடினீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவுதான் அங்க ஒரு கான்வர்சேஷன். உடனே என்ன நடந்தது? பிதா வந்து தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தாரா? இந்த நிகழ்வை அன்னை மரியாள் அவர்கள் உள்ளத்தில் வாங்கி தியானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதனால், என்ன காரணம்? அவர் சொல்லுகிறான், எப்படிமா நான் இங்கே இருப்பேன்னு நீங்க பார்க்காம எங்கேயோ தேடிட்டு இருக்கிறீங்க? என் தந்தையின் இல்லத்தில் நான் இருப்பது தெரியாதா உங்களுக்கு? ஏன் ஊரெல்லாம் தேடினீங்க? அப்ப பாக்குறாங்க, தந்தையின் இல்லத்தில் நான் இருக்கின்றேன் என்றால் என் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் இதை பார்க்கறாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் உள்வாங்கி ஆராய்ந்து அதை கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப அவர்கள் ஒப்பிட்டு ஆராய்ந்து அதை தியானிக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஒவ்வொரு பயணத்திலும் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இணைந்திருக்க முடிந்தது. செயல்களை அங்க ஒன்றும் தனிப்பட்ட முறையில கடவுள் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசல இல்லையா? அப்போ அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் கடவுளின் வார்த்தை வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அதை உள்வாங்கி அவர்கள் தியானித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கப்புறம் அவங்களுடைய ஜெபங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஆழமான ஜெபம், எப்பொழுதும் ஜெபம். மரியாள்கிட்ட புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கும், எலிசபெத் அம்மாள் பேறுகாலம் இருந்த நேரத்துல அவரு சக்கரியா அப்படியே ஒரு இதுல பயங்கர பதட்டத்துல இங்க எங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அன்னை மரியாள் தான் அவங்களுக்கு தோல்ல கை கொடுத்து ஆறுதல் கொடுத்து, நீங்க பயப்படாண்டாம், கடவுள் நம்மோடு இருக்கிறாங்க, அவங்க கொடுத்த வாக்கு மாறாது, அவர் நிச்சயமாக உங்களுக்கு அந்த குழந்தையின் வழியாக பெரிய ஒரு மகப்பேறு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கின்றாங்க எல்லாம் சொல்லி அவங்கள அப்படியே கடவுளுடைய வார்த்தையை கொடுத்து அவர்களுக்கு என்ன பண்ணுகின்றார்? ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சமயத்தில் அவர் தூங்கி விடுகின்றார். ஒரு சமயத்துல அவர்கள் தூங்கி விடுகின்றார். யாரு? சக்கரியா தூங்கிடுறார். அப்போ திடீர்னு எழுந்துச்சு ஒரு ஏன்னா டெலிவரி அங்க நடக்கக்கூடிய சூழ்நிலை. அங்க எலிசபெத் அம்மாள் டெலிவரிக்காக இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு இவங்களை திடீர் பதட்டத்துல அவரு முழிக்கிறார். டக்குன்னு முழிச்சுட்டு எங்கடான்னு பார்த்தோன்னா அவரும் ஓடி போய் ரூம் போறாங்க. அங்கே அன்னை மரியாள் முழந்தால் படியிட்டு கடவுளோடு வேண்டிக் கொண்டிருந்தார்களாம். பிரைஸ் தி லார்ட். யாருக்காக? எலிசபெத் அம்மாளுக்கும் சக்கரியாவுக்காகவும் அவன் குடும்பத்திற்காக அந்த இடத்துல வேண்டிக் கொண்டதை பார்த்து கொண்டு இவர் அப்படியே ஒரு ஷாக்காகவே நிற்கிறார். இந்த சிறு வயதில் அந்த குழந்தையினுடைய அந்த இவர்கள் மூதாட்டி, வயது முதிர்ந்தவர்கள், கடவுளை நன்காக அறிந்தவர்கள், இவர்கள் பார்க்கிறார்கள் அந்த அன்னை மரியாள் அந்த காலையில் எழுந்து அந்த இரவு முழுவதும் அவருக்காக செபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று. இப்படி நிறைய காரியங்கள் பார்க்க முடியும். எகிப்துக்கு கனவுல தோன்றி என்ன சொல்றாங்க? ஜேசுவை கூட்டிட்டு நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது? இவர் மெதுவா போய் கதவை திறக்கிறார். அதில் அழகா போட்டிருக்கோம், மெதுவா போய் கதவை திறக்கும்போது எதுக்குன்னா சத்தம் வரக்கூடாது, குழந்தை பாலம் முழித்து விடக்கூடாதுன்னு சொல்லி. அவங்க நள்ளிரவில் அதிகாலை வேலை இருக்கும். திறக்கின்ற பொழுது பார்த்தோன்னா அன்னை மரியாள் பக்கத்துல, குழந்தைக்கும் பக்கத்துல மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உண்மையாக ஒரு அடிமையின் வேலையாக இருக்க வேண்டும். அடிமைன்ற வேலை அதுதான். கடவுள்னு சொல்லிக்கா, நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன். ஓகேயா? இதுதான் நான் பேசுறது, அதை நீ செய். அதற்கு வாழ்வு கொடுத்தார்கள். அந்த வார்த்தை அவர்கிட்ட பேசக்கூடிய. அதனாலதான் என்ன பண்ணது? யோசேப்பே சொன்னாரு, எம்மா கெட் அப், வில் கோ. ஒரு வார்த்தை பேசல, எழிஞ்சு போனாங்க. ஏன்? ஆல்ரெடி அங்க சொல்லியாச்சு, ஆல்ரெடி ஊட்டப்பட்டாச்சு. பிரைஸ் தி லார்ட். நம்பினாங்க, கடவுளை நம்பினார்கள். எங்கு கடவுள் எப்படி சொல்ல வேண்டுமோ அதை அங்க அவர்களுக்கு உள்வாங்க முடிந்தது. இது கடவுளிடமிருந்து வந்த செய்தி என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்மளால அறிந்து கொள்ள முடியல. பிகாஸ் நாம எங்க இருக்கிறோம்? கடவுளோடு இணைந்திருப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். இது நல்ல இடங்கள்ல இருந்து வருகின்றதா, தீய இடத்துல, அதாவது ஒளியின் தூதன் போல் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வருகின்றதா என்று நம்மளால பீத்துணர்ந்து பார்க்க முடியல, அதாவது ஆராய்ந்து பார்க்க முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்க வார்த்தைகள் சொல்லப்பட்ட உடனேயே ஓகே, இது கடவுளுடைய அழைப்பு தான் என்று அவர்கள் நம்பி யோசேப்போடு பயணமானார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் அந்த உறவு எப்படி இருந்தது? கடவுளுக்குள்ளாக கடவுளோடு இணைந்திருந்தது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் அன்னை மரியாளுடைய என்ன பண்பு? அடுத்த பண்பு. அடுத்தது வாழ்வு கொடுக்கக்கூடியது. அந்த வார்த்தைக்கு அவர் வாழ்வு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya. அன்னைக்கு என்னன்னு தெரியல, அன்னை மரியாதை பத்தி எடுத்து போறாரு. ஆக்சுவலி நான் வச்சிருந்த வேற இது ஒரு சில பாயிண்ட்ஸ். இன்னைக்கு சிஸ்டர் சொல்லும்போது அந்த வார்த்தை எனக்கு தொட்டது. கடந்த வாரத்துல இதே போலதான், கடந்த வியாழக்கிழமை எனக்கு செய்தி இங்க கத்தார்ல கொடுக்கப்படும் போது, அப்பொழுது நான் வேற ஒரு காரியத்தை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். அன்னைக்கு சகோதரர் ஒருத்தர் பிரைஸ் பண்ணும்போது அன்னை மரியாதை குறித்த எப்படி தெரியுங்களா, அவர்களை போல் ஜெபிக்க கூடாது, அன்னை மரியாதை போல் ஜெபிக்கணும்னு சொல்லி பேசலாம். எப்படி சொன்னாங்க? அவர்களை போல் ஜெபிக்க கூடாது, அன்னை மரியாள் போல் ஜெபிக்க வேண்டும் என்று. அதுதான் இந்த இதுல எனக்கும் மேட்ச் ஆகுது. என்னன்னா, நீதிமான்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? அவர்களை போல் ஜெபிக்க கூடாது, அன்னை மரியாள் போல் ஜெபிக்க வேண்டும். எப்படி? அவர்கள்லாம் யாரு? அவர்களை போல் ஜெபிக்க கூடாது. சகோதரர் அன்னைக்கு இதுல சொல்றாரு, பிரைஸ் வர்ஷிப்ல ஆரம்பத்துல தொடக்கத்துல எடுத்த உடனே அவர் ஆரம்பித்த அந்த வார்த்தை அதுதான். சரிங்களா? அவர்களை போல் ஜெபிக்க வேண்டாம், அன்னை மரியாதை போல். அவர்களை போல்னா யாரு? பரிசேயர். பிரைஸ் லார்ட். பரிசேயர், சதுசேயர், இருக்கிற சேயர் எல்லாரும் சேர்ந்து பண்றது இல்லையா? பிரைஸ் லார்ட். அடுத்தனா இன்னைக்கு நிறைய பேர் வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதனால யார் யார் என்ன ரியாக்ஷன்ல சொல்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பிரைஸ் லார்ட். ஹalleluya. பிரைஸ் லார்ட். அப்போ அவர்களை போல் ஜெபிக்க கூடாது. நான் சொல்றேன் எவர்களை போல். முதல் காரியம் என்ன தெரியுங்களா? சுயநலத்திற்காக ஜெபிப்பவர் போல் ஜெபிக்க கூடாது. புரியுதுங்களா? எப்படி? சுயநலத்திற்காக ஜெபிப்பவர்கள் போல் ஜெபிக்க கூடாது. என்ன பிரதர், அப்ப நம்ம சொந்த தேவை கேட்கறது தப்பா? அடுத்தனா என்ன பிரதர், நீங்க எல்லாம் தலையில சொல்லிட்டு இருக்கிறீங்க, சொந்த தேவைக்காக ஜெபிக்கிறது தவறாப்போம். நமக்கு நல்ல ஒரு தெரியும் வார்த்தை 6:33 மத்தேயு என்ன சொல்லியிருக்குது? முதலாக யாரை தேடணும்? கடவுளையும் கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருக்கு உகந்ததையும் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்க. முன்னாடி படிச்சீங்கன்னா எல்லாம் இந்த உலகத்தின் தேவைகளை குறித்து தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். அவர் சொல்லுவார், நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, நீ எனக்கு முக்கியத்துவம் கொடு, என்னை சார்ந்தவற்றை நீ தேடி வா, ஆர்வத்தோடு தேடி வா, உனக்கு எல்லாவற்றையும் நான் சேர்த்து கொடுப்பேன். இப்போ இதை நான் என்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பித்தேன் என்றால் இங்கு சுயநலம் ஒன்று இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெபத்துல சுயநலம் இருக்காது, எனக்கு என்று இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் சோறு கொடுங்களேன் அண்டி. ஹல்லேலூயா. அப்ப என்ன இருக்குது? சுயநலம் ஒன்று இருக்கா. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? எப்படி ஜெபிக்கிறது? இது அவர்களை போல உள்ள ஜெபம். நான் தெரிஞ்சுக்கணும் நம்ம யாரை போல ஜெபிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி. ஓகே, இது அவர்களை போல உள்ள ஜெபம். ரெண்டாவது காரியம் கவலை, உள்ளத்துல கவலை. என்னது? எதிர்காலத்தை குறித்த கவலை, இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்த கவலை. சரிதானா? என்ன நடக்கும், எப்படி இருக்கும் நம்ம சூழ்நிலை தெரியாது, எதையோ குறித்துலாம் கவலை. நமக்கு தெரியாது, அப்படி நடந்துருமோ அதையும் குறித்து கவலை. நமக்கு தேவையில்லாத ஒன்றை கொண்டு வந்து உள்ள வச்சு அவங்க அப்படியெல்லாம் பேசி நம்மளை கொண்டு வந்து இப்படி பண்ணிடுவாங்களோ, ஏகப்பட்ட கவலை. கவலையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இதுவும் அவர்களை போல் உள்ள ஜெபம். கவலைகளோடு. ஏன்னா இந்த காரியத்துல நாம் கடவுள் மீது உள்ள நம்பிக்கை. நான் அன்னை மரியாள், அதனாலதான் முதல்ல அன்னை மரியாதை குறித்து குறிப்பா சொன்னேன். அன்னை மரியாள் எது? கவலை, எதை பத்தியும் கவலைப்படலை இல்லையா? அவங்களுக்கு இருக்குன்னா எவ்வளவு கவலை வந்திருக்கணும் இல்லையா? ஐயோ, என் குழந்தை வயிற்றுல வந்துச்சுன்னா நான் பண்ணிட்டு இப்போ என்ன நடக்க போதோ எனக்கு தெரியாதே, அடுத்து என்ன நடக்குமோ தெரியாதே, அப்படித்தானே ஏகப்பட்ட கவலை நமக்கு மேல வந்திருக்கணும், நம்ம இருக்க சூழ்நிலைக்கு மேல வந்திருக்கணும். அங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இல்லையா? அவர்கள் அந்த இடத்துல கவலை இல்லாமல் மகிழ்ச்சியோடு கடவுள் மீது முழு நம்பிக்கையோடு இருந்தார். அப்ப கவலை இருக்கக்கூடிய இடத்தில் நம்பிக்கை இல்லை, வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை, கடவுளுடைய வாக்கின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாத பொழுது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கின்றது? அவர்களை போல் இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜெபம்? அவர்களை போல் உள்ள ஜெபம். அடுத்தது என்னது? நமக்குள்ள இருக்கக்கூடியது குழப்பமா இருக்கிறது. குழப்பங்கள், அன்வான்ட் திங்ஸ், நிறைய தேவையில்லாததை போட்டு நம்ம குழம்பிட்டு கிடக்கிறது. தேவையே இருக்காது, எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்க போட்டு குழப்பி கடைசியில எனக்கு ஒரே ப்ரெஷரா இருக்குது, எனக்கு டிப்ரெஷன், எனக்கு ஒண்ணுமே புரியல, அடுத்து என்ன செய்ய போறேன்னே தெரியல. ஏன்?
கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. Praise the Lord. ஹல்லேலூயா. இது யாரை போல ஜெபம்? அவர்களைப் போல உள்ள ஜெபம். Praise the Lord. ஹல்லேலூயா. கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத பொழுது என்னுடைய ஜெபம் யாருடைய ஜெபமாக இருக்குது? அவர்களைப் போல உள்ள ஜெபம். அல்லது இன்னொரு காரியம் இருக்கு இல்லையா? எப்படிப்பட்ட ஜெபம்? கடவுள் முன்னாக தன்னை மேட்டிமைப்படுத்தக்கூடியது. நான் அதை செய்தேன், நான் இப்படி செய்தேன், உமக்காக இங்கெல்லாம் ஓடி போனேன், இத்தனை ஆன்மாக்களை கொண்டு வந்தேன், இத்தனை ஆலயத்தை கட்டி கொடுத்தேன், இத்தனை பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தேன், இந்த காரியத்தெல்லாம் செய்தேன், அப்படித்தானா? அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னாடி லிஸ்ட் போடுறது. போட்டார் ஒருத்தர் பரிசெய்கிற, நான் கடவுளுடைய திட்டத்திற்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்படி ஒரு பின்பக்கம் ஒருத்தர் கையை காட்டிக்கிட்டார். அவரை போல் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் அவரை விட மேலாக அவர்கள் போல் ஜெபமாக மாற்றப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அப்படி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அனைவரும் இருக்கிறாங்க. எப்படி? என்னுடைய பேர் கல்வெட்டுல முதல்ல வந்தா நான் அதை கொடுப்பேன். ஆலயம் கட்டுறியா? ஆலயம் கட்டுறதுல என்னுடைய பேர் முதல்ல கல்வெட்டுல வந்துடணும், அங்க பேர்ல இருக்கணும். அங்க நான் அந்த பீடத்துக்கு கொடுத்ததா தான் இருக்கணும், வேற யாரும் கொடுக்க கூடாது. ஓகேயா? என்ன இருக்குது? அவர்களை போல் உள்ள ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது, அன்னையின் ஜெபம் போல் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜெபம்? தாழ்ச்சி என்ற உள்ளத்தோடு தன்னை முழுமையாக தாழ்த்தி கடவுளோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு அடிமை வாழ்வாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை எண்பித்து காட்டக்கூடியவர்களாக ஜெபமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுளுடைய வார்த்தையை நாம் வாங்கணும். அதனாலதான் அதுதான் ரோமர் 8:17 நினைக்கிறேன் இல்லையா? அறிவிக்கப்பட்டால்தான் கேட்க முடியும், நம்பிக்கை வரும் இல்லையா? கேட்டால்தான் நம்பிக்கை வரும், அறிவிக்கப்பட்டால்தான் கேட்க முடியும் இல்லையா? அந்த வார்த்தை சொல்லுது இல்லையா? அப்போ இந்த வார்த்தையை நாம் உள்வாங்க வேண்டும். வாங்குகின்ற வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டும். தியானித்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து போகணும். நம்முடைய ஜெபங்கள்ல 2 மனநிலைகள் இருக்கக்கூடாது. அதனாலதான் யாக்கோபு சொல்லுவார், 1வது அதிகாரத்துல சொல்லுவார், உங்கள் ஜெபம் எப்படி இருக்கக்கூடாது? இரட்டை மனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நீங்க கேட்கறது கிடைச்சிருச்சு, ஒரே மனநிலை, அந்த நிலையிலிருந்து ஜெபிக்கணும். நீதிமானுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ நீதிமானுடைய ஜெபம் தனத்துக்கு என்று இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இடத்துல பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இடத்துல நம்முடைய ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும், அன்னையின் ஜெபமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ நம்ம வார்த்தைக்கு வரலாம். பாவத்தினின்று விடுதலை பெற்று நாம் யாருக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற நாம் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? கடவுளுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் அந்த வார்த்தையுடைய வல்லமை. எப்பொழுது நான் கடவுளுடைய வார்த்தைக்கு அடிமையாக இருக்கிறேனோ அப்பொழுது நான் கடவுளுடைய பிள்ளை என்ற உரிமை பேறு பெறுகின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம மறந்து போகக்கூடிய காரியம். நான் என்னோட வாழ்க்கையில கடவுளுக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் என்னோட வாழ்க்கையில நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது நான் என்னவா இருக்கிறேன்? கடவுளுடைய பிள்ளை என்ற உரிமை பேர் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் அங்க நடக்கக்கூடியது. அதனாலதான் நீங்கள் இப்பொழுது என்னவா இருக்கிறீங்க? பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையாக விட்டீர்கள். ஏனென்றா கடவுளுடைய வார்த்தைக்கு அடிமையானீர்கள். கடவுளுடைய வார்த்தை என்பது கடவுள், வாக்கு மனிதரானார். அந்த கடவுளுக்கு அடிமையாக இருக்கின்ற நீங்கள் 1 யோவான்ல நம்ம படிக்கிறோம் 3வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கடவுளின் பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம்? கடவுளுடைய பிள்ளையாக எடுத்து படிக்கலாமா? தெரிந்த வசனங்கள். நான் சொல்ல போறது ஒன்றும் புதிதான ஒரு வசனம் கிடையாது. பிரச்சனை நம்ம என்ன நிலையில நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாங்கிறதான் சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். 1 அது வரும் சிஸ்டர். 1 பேதுரு இப்ப இந்த வசனம் எடுங்க, அது அப்புறம் படிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் இறைவார்த்தை 23. வார்த்தை எப்படி கொடுக்கின்றது பாருங்க.
நீங்கள் நாம் எப்பொழுது வார்த்தைக்கு அடிமையாகின்றோமோ, எப்பொழுது வார்த்தையை உள்வாங்குகின்றோமோ, எப்பொழுது வார்த்தைக்கு வாழ்வு கொடுக்கின்றோமோ, அப்பொழுது நீதிமான் ஆக இருக்கக்கூடிய நான் நீதிமானாக இருக்கிறேன். தெரிஞ்சுங்க, இறைவார்த்தைக்கு அடிமையாக இருக்கின்ற பொழுது நான் நீதிமானாக இருக்கிறேன். இப்பொழுது நீதிமானாக இருக்கக்கூடிய நான் எப்படி போகின்றேன்? இதைத்தான் அந்த வார்த்தை சொல்லுகின்றது. படிங்க சிஸ்டர். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, நீங்கள் மாறாக- அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். Praise the Lord. இந்த வார்த்தை நல்லா Praise- பாருங்க. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக என்றும் அழியாதது, உண்மையுள்ளது, அப்படிப்பட்ட வித்தாகிய அந்த வார்த்தையால் நீங்கள் பிறப்பு எடுக்கின்றீர்கள். எப்படி? கடவுளின் பிள்ளையாய். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ந்து நாம் போகின்ற பொழுது என்ன நடக்குது? கடவுளின் பிள்ளை என்ற உரிமை பேச்சை நாம் எடுக்கின்றோம். எது கொடுக்கின்றது? வார்த்தை நமக்கு கொடுக்கின்றது. அந்த வார்த்தைக்கு நாம் வாழ்வு கொடுக்கின்ற பொழுது இந்த வார்த்தை என்னை கடவுளுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது பிறப்படைய செய்கின்றது. இதைத்தான் என்ன சொல்றாரு யோவான் 12வது அதிகாரத்துல, இல்ல 1வது அதிகாரத்துல, யோவான் 1வது அதிகாரத்துல 12வது வசனம், 13வது வசனம், ரொம்ப அருமையான வசனம், எடுத்து படிக்கலாம். ஏன்னா இது வார்த்தை எப்படி நம்மளை செதுக்குகின்றது, எப்படி உருவாக்குகின்றது என்பதை பார்க்கலாம். 1வது அதிகாரம் 12, 13. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை அளித்தார். நிறுத்துங்க சிஸ்டர், நிறுத்துங்க. அப்படி இருங்க, இந்த வார்த்தை அப்படி இருக்கட்டும். அந்த வார்த்தை எடுக்க வேண்டாம் பிரதர். என்ன சொல்லுது? அவரிடம் நம்பிக்கை கொண்டு. யாரிடம்? வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு, வார்த்தையாகி கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அந்த வார்த்தையை நான் உயிர் கொடுக்கின்ற பொழுது, அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது கடவுளின் பிள்ளை ஆகின்ற உரிமை. அதைத்தான் நம்ம 1 பேதுருல இப்ப படிச்சோம். அவர்கள் எப்படி பிறந்தார்கள்? அடுத்து படிங்க சிஸ்டர். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். யாரால பிறக்கப்பட்டிருக்கிறோம்? இப்போ கடவுளால் பிறக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தின் உடல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் அல்ல, மாறாக ஆன்மீக வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தையினால் நாம் பிறப்பெடுக்கின்ற பொழுது அந்த கடவுளிடத்திலிருந்து நாம் பிறக்கின்றோம். இதுதான் அங்க நடக்கக்கூடிய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளையாக நாம் பிறப்பெடுக்கின்றோம். வார்த்தை நமக்கு எப்படி கொடுக்குது? இப்போ நம்ம பிள்ளை என்ற உரிமை பெயர் எழுத, எப்போ நான் கடவுளுடைய வார்த்தை செவி கொடுத்து அதற்கு நான் வாழ்வு கொடுக்கின்ற பொழுது நான் உண்மையாக கடவுளுடைய பிள்ளை என்று என்னால் அறிக்கையிட முடியும். Praise the Lord. Hallelujah. 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 இப்ப அந்த 1 யோவானை படிக்குது சிஸ்டர், நீங்க எடுத்தத 3வது அதிகாரம் 9வது வசனம். இப்போ கடவுளிடமிருந்து பிறக்கின்ற பொழுது எனக்குள்ள என்ன இருக்குது? நான் கடவுளிடமிருந்து பிறந்திருக்கிறேன். எவரும் பாவம் செய்வதில்லை. முதல் காரியம், கடவுளிடமிருந்து பிறந்த எவரும் பாவம் செய்வது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும். நீதிமானாக இருக்கின்ற பொழுது, அதற்கு வாழ்வு கொடுக்கின்ற பொழுது அவன் பிள்ளையாக உருவெடுக்கின்றான். அந்த பிள்ளையாக, கடவுளுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கின்றவனால் என்ன செய்ய முடியாது? முதல் காரியம், பாவம் செய்ய முடியாது. 2வது, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எதனால பாவம் செய்ய முடியாது? கடவுளின் இயல்பு அவருக்குள்ளாக வந்துருச்சு. இப்போ இந்த மனிதனுக்குரிய இயல்பு கிடையாது. இப்போ என்னுடைய வாழ்க்கையில இந்த மனிதனுக்குரிய இயல்பு கிடையாது. இப்ப எனக்கு கடவுளுக்குள்ள இயல்பு இருக்கின்றது. இப்ப என்னுடைய எப்படி இருக்கும்? என்னுடைய மனநிலை கடவுளின் மனநிலை போல் மாற்றப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். படிங்க சிஸ்டர். கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். எனக்குள்ள கடவுளுடைய இயல்பு இருக்குது அப்படின்னு சொன்னா நம்பிக்கை இருக்குதா? கடவுளுடைய இயல்பு இல்லையா? அன்பு இருக்குதா இல்லையா? தாழ்ச்சி இருக்குமா இல்லையா?
ஒவ்வொரு கொடைகளும் அல்லது கனிகளும் நமக்குள்ளாக நிறைந்திருக்கின்றது. அது 5:22 கலாத்தியர்ல உள்ள கனிகள், தூயாவின் கனிகள் என்று சொல்கின்றமே, எல்லாம் கடவுளுடைய இயல்புகள். அதெல்லாம் நமக்குள்ளாக நிறைந்து கனி கொடுக்கக்கூடிய மரமாக நாம் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை எப்படி கொடுக்கின்றது? இப்போ நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக மாற்றுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் கடவுளுடைய வார்த்தை நமக்கு செய்யக்கூடிய அற்புதம். கடவுள் வார்த்தை நமக்கு செய்யக்கூடிய அற்புதம். முதலாவதாக எப்படி பண்ணது? கடவுளுக்கு அடிமையாக நான் மாற வேண்டும். வார்த்தைக்கு அடிமையாக மாற வேண்டும். நான் கடவுளுடைய வார்த்தைக்கு அடிமையாக என்னை விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கின்ற பொழுது என்ன பண்றோம்? நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற. அதனாலதான் அங்க அவர் பிலிப்பியர்ல, ரோமேர்ல சொல்றார், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளா இருக்கிறீர்கள் சொல்றது காரணம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் பவுல் சுவிப்பை அங்க நற்செய்தி அறிவிக்கின்றார். அவர்கள் அதை கேட்கின்றார்கள், அதை உள்வாங்குகின்றார்கள், அதை தியானிக்கின்றார்கள். அவர்கள் ஒரு குடும்பமாக இணைகின்றார்கள். குடும்பமாக இணைந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றார்கள், கிறிஸ்துவாக வாழ்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவாக வாழுகின்ற பொழுது அதுக்கப்புறம் தான் இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் இப்பொழுது பாவத்திற்கு அடிமை இல்லை. நீங்கள் பாவத்திற்கு அடிமை கிடையாது. கடவுளுடைய வாழ்க்கை நெறிக்கு ஏற்புடையவர்களாக இருக்கின்றீர்கள், அல்லது நீங்க ஒரு நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு அந்த வார்த்தைக்கு அடிமையாக இருக்கின்றீர்கள், நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இனி தொடர்ந்து வரக்கூடிய பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கடவுளுடைய இயல்பு எனக்குள்ளாக இருக்கிறது. அப்படி என்றால் நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன்? நம்ம பவுல் ஆசைப்பட்ட மாதிரி பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் எனக்குள்ளாக இருக்கும். என்ன பண்றாரு? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். இந்த வாழ்க்கை எனக்குள்ளாக இருக்கும். அவர் ஆசைப்படுறார். என்ன கிறிஸ்து இயேசு சொல்றாரு? கொண்ட மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. 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 என்ன நடக்குது இப்போ? என்னுடைய மனநிலையும் கிறிஸ்துவின் மனநிலை போல் மாற்றப்படுகிறது. இதுதான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம்? என்னோட வாழ்க்கையில பிரச்சனை தீரணும். இன்னைக்கு நிறைய பேர் ஓடிட்டு இருக்காதான், பிரச்சனை தீரணும். பிரச்சனை இதுதான். நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்க பிரச்சனை உங்களை விட்டு ஓடிடும். நீங்க இதை செய்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடிடும். இன்னைக்கு நம்ம மக்களுக்கெல்லாம் பயங்கர போராட்டம். கடல்ல இருக்கிறோம், கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரி கிடையாது, அது சரி கிடையாது, இது சரி கிடையாது, எல்லாம் சரி கிடையாது. கடவுள் என்ன சொன்னாரு? தான் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். மனிதனை உருவாக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. கிட்டத்தட்ட 5 நாட்கள் படைச்சிட்டு அவர் சொல்லுவார், ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவார். தான் படைத்த அனைத்தும் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நிறைவு பெற்றது, எல்லாம் நன்றாக இருந்தது, எல்லாம் நன்றாக இருந்தவங்க. 6வது நாள்ல மனுஷனை படைச்சிட்டு மட்டும் வித்தியாசமா சொல்லுவார் அந்த வார்த்தையை. என்ன சொல்லுவாரு? கடவுள் படைத்த அனைத்தையும் கண்டார், எப்பொழுது மனிதன் உள்ளே படைக்கப்பட்டு இருந்தானோ அப்பொழுது அனைத்தும் மிக நன்றாக இருந்தது என்றார். எல்லாவற்றையும் விட சிறப்பாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம இருக்கும்போது அங்க அழகு இந்த உலகத்துக்கு. நாம இல்லைன்னா உலகம் ஒண்ணுமே இல்லை. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம இருந்தா தான் இந்த உலகத்துக்கு அழகு. எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை போல இருக்கணும். அப்பதான் அழகு. நாம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவில் இணைந்து வாழுகின்ற பொழுது என்னவா இருக்கும்? இந்த உலகத்திற்கு அழகு. எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ல்டு இல்லையா? யாருனால? உங்களாலையும் என்னாலையும் தான். யார் ஒருவர் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வு கொடுக்கின்றார்களோ இந்த உலகத்தை அழகுபடுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை அழகுபடுத்த முடியும்னா உங்க குடும்பத்தை அழகுபடுத்த முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? இந்த உலகத்தை உங்களால் அழகுபடுத்த முடியும் என்றால் உங்கள் குடும்பத்தை அழகுபடுத்த முடியுமா முடியாதா? முடியும். எப்போ?
வார்த்தையை நான் உள்வாங்கி அதற்கு வாழ்வு கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நான் எப்படி மாறுகின்றேன்? கடவுளின் மனநிலை கொண்டிருக்கின்றவனாக இருக்கின்றேன். கடவுளுடைய மனநிலை கொண்டிருக்கின்றவனாக இயேசு கிறிஸ்து மனநிலை, இயேசு கிறிஸ்து மனநிலை கொண்டவனாக இருக்கின்றேன். இயேசு கிறிஸ்து மனநிலை எனக்குள்ளாக இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைக்கு மேல நான் அழகா நடந்து போயிட்டு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை என் காலுக்கு கீழே. அல்லேலூயா. கடன் பிரச்சனையா? காலுக்கு கீழே. குடும்பத்துல உறவு இல்லையா? காலுக்கு கீழே. மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும், அமைதி மட்டும்தான் இருக்கும். இதை ருசித்ததுனால தான் சின்னப்பர் ஒரு அருமையான வசனத்தை சொல்வார். இந்த வார்த்தையை அவர் ருசிச்சு இவ்வளவு அனுபவிச்சு சொன்னதுனால தான் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாரு. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் இறை வார்த்தை 16, 17 ரொம்ப அழகா சொல்லுவார். எடுத்தவங்க படிக்கலாம், அதோட நாம் முடிக்கலாம். எப்பொழுதும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அடுத்தது, இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். அடுத்தது, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். வசனத்தை கொஞ்சம் வைங்க பிரதர். அப்படியே எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். அப்புறம், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுள்ளம் இதுவே. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய திருவுளம் எது, கடவுளுடைய திருவுளம் எதுன்னு ஓடிட்டு அலைகிறோம் இல்லையா? இதுதான் ஆரம்பம், இதுதான் தொடக்கம். இதுக்கப்புறம் நீங்க இதை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போவார். எப்படி கொண்டு போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்லுது? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இப்போ நான் சொன்னேன், நான் இயேசு கிறிஸ்து மனநிலை கொண்டிருக்கின்ற பொழுது பிரச்சனை என்னுடைய காலுக்கு கீழே என்று சொன்னேன். நான் பிரச்சனைக்கு மேலாக நடந்து போய் கொண்டிருக்கிறேன். என்ன எதுவும் செய்ய முடியாது. நோவா போயிட்டு இருந்தார், அருமையா போயிட்டு இருந்தார். இங்க 40 இரவு 40 பகலும் மழை பெய்தது. ஆனால் அவர் என்ன பண்றார்? பிரச்சனைக்கு மேலே இருந்தார். பிரச்சனை கீழே, அவர் மேலே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடல்ல நடக்கின்ற பொழுது இயேசுக்கு பெரிய அலைகள் வந்து எல்லாமே வந்தது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பிரச்சனைக்கு மேலே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் ஒன்றும் நெருங்கல. ஏன்? அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருந்தார். ஏன்னா அந்த போராட்டம்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய மனநிலை நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எப்படி வேண்டணும்? ஓகே, இதை தொட்டு போனா கொஞ்சம் டைம் ஆயிரும், அதனால நிறுத்திக்குவோம். எப்படி வேண்டணும்? நீதிமானுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? ஒரு சில கோட் மட்டும் கொடுக்குறேன், நீங்க அப்புறம் பாத்துங்க. தொடக்க நூல் 18வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். எப்படி இருக்கும்? ஒரு 3 பேரு ஆதாம்கிட்ட வர்றாரு. வந்துட்டு ஆதாம்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு அடி நடை கட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? உனக்கு அடுத்த வருஷம் ஒரு வாக்கு கொடுத்துட்டு போறாங்க, வாக்குறுதி கொடுத்துட்டு போறாங்க. உனக்கு அடுத்த வருஷம் வரும்போது உனக்கு ஒரு குழந்தை இருக்கும்னு சொல்லி அருமையா வாக்கு கொடுத்துட்டு நடை கட்டுறாங்க. அப்புறம் ஒருத்தர் நிக்கிறார். யாரு? என்னுடைய அன்பன் இடத்தில் நான் மறைப்பேனோ? யாரு? நீதிமானாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நான் மறைப்பேனோ. பாருங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு அடிமைகளாக இருக்கின்ற ஒரு இடத்தில் கடவுள் நின்று பேசுகின்றார். பிரைஸ் தி லார்ட். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அங்க நின்னுறார். நான் என்னுடைய அன்பன்ட்ட நான் மறைப்பேனோ? உட்கார்ந்து கதை பேசுறார். ஐயாங்க வா. அவருக்கு தேவையாது? அப்புறம் அதை சொல்லணும்னு அவசியமா? அவசியம் கிடையாதுங்க. சொல்றாருங்க வா, இங்க பாரு, நாங்க போயிட்டு இருக்கிறோம். எதுக்கு போறோம்? இதுக்கு தான் போறோம். அங்க போய் அந்த நாட்டை நாங்க அழிக்க போறோம். நீதிமான் என்ன எப்படி வந்தது? அழித்து விட்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு இருந்தது. உடனே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டார். காலை பிடிச்சுக்கிட்டார். ஐயா 50 பேர் இருந்தா நீங்க அழிச்சிருவீங்களோ? சுத்தி வர்றார். அது சொல்றாரு, உங்ககிட்ட நான் பேச தகுதியற்றவன், ஆனாலும் கெஞ்சி கேட்கறேன்னு சொல்லி கடைசியில் 10 பேர் வரைக்கும் வந்தார். இதுதான் நீதிமானுடைய ஜெபமாக இருக்கும். எப்பொழுது இறைவன்ட வேண்டுங்கள், நன்றி கூறுங்கள். நன்றியோடு அதான் சொன்ன, சுயநலம் இங்கே இருக்கா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்பொழுது இறைவனுக்கு மகிழ்ச்சியாக இருங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள். என்ன பண்ணணும்? எல்லா சூழ்நிலைகளும் நன்றி சொல்லணும். ஒரு பிரச்சனை வந்துச்சு, கடன் வந்துச்சு, ஆண்டவரே கடன் கொடுத்ததற்கு நன்றி அப்படியே சொல்லணும். எல்லா சூழ்நிலையும் நன்றி சொல்ல சொல்லியிருக்க பைபிள்ல, சரிதானே? எல்லா சூழ்நிலையும் ஒரு நோய் வந்துருச்சு, ஆண்டவரே நோய் வந்துருச்சு நன்றி. ஏன்? பைபிள் தானே சொல்லியிருக்கு. எந்த சூழ்நிலையும் நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி அவர் தானே தந்தது.
அப்படியா? வார்த்தைகளை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய இடத்துல அடி வாங்கிட்டு இருக்கோம். தெரியாம அடி வாங்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சாம அடி வாங்கிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். சரிதானா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் நீங்கள் உங்களுக்கு கிடைத்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, இப்படி ஒரு நோய் வந்தா கூட என்னோட உடல்ல அதை தாங்கக்கூடிய பலன் கொடுத்தீங்க. நம்ம சண்டை போடுறதுக்கு எப்படின்னு சொல்லி தந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம நிறைய வீடியோக்கள் சகோதர வழியாக நிறைய இருக்குது. எப்படி அதை எதிர்த்து சண்டை போடணும், எப்படி அதுல இருந்து வெளியே வரணும்லாம் இருக்குது. நம்ம இப்ப அங்க போக வேண்டாம். என்ன பண்றோம்? அந்த இடத்துல எனக்கு பலம் கொடுத்தீங்க ஆண்டவரே, நன்றி. இந்த சோதனை எனக்குள்ள வந்திருக்குன்னா இவனை நான் விரட்டி விடுறதுக்கான வல்லம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த இடத்துல அந்த தீயவன் கொண்டு வந்தவனை நான் விரட்டுவதற்கு நீங்க எனக்கு வல்லமை கொடுத்திருக்கீங்க, வாக்கு கொடுத்திருக்கீங்க, நன்றி. அதை கொண்டு நான் விரட்டுகின்ற பொழுதுதான் ஓடினதற்கு, விரட்டி விட்டதற்காக நன்றி. இப்படி நமக்கு கிடைத்த பலத்திற்காகவும் அல்லது அந்த ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு வருமானம் நமக்கு தேவையானது கிடைச்சிருக்கும். ஆண்டவரை, இந்த ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு இந்த நாள்ல உணவு கொடுத்தீங்களா ஆண்டவரே, நன்றி. இப்படிப்பட்ட சூழ்நிலையை அப்புறம் நம்ம என்ன சொல்றோம்? பிலிப்பியர் 4:19 அப்படி இப்படின்னு ஒவ்வொரு வாசனங்களையும் நம்ம சொல்லி அதுல இருந்து என்ன பண்றோம்? அடுத்த நிலைக்கு நம்ம கடந்து போறோம். அப்போ நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? மேற்கொள்வதற்கான வல்லமை கொடுத்திருக்கிறார் அவர். அந்த சூழ்நிலையும் என்னோடு கூடவே பயணிக்கிறீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி. சோ அப்போ நன்மையை தீமையால் அல்ல, தீமையை நன்மையால் வெல்லுங்கள். மன்னிக்கணும் இல்லையா? தீமையை நன்மையால் வெல்லுங்கள். இது நமக்கு செய்யக்கூடிய நண்பர்கள் மட்டும் இல்லை, இந்த ஜெபத்திலும் அப்படித்தான். பிரைஸ் தி லார்ட். தீமையை நன்மையாய் வெல்ல வேண்டும். எப்படி? தீயவன் தீயமை கொண்டு வந்தான், நான் கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை வெற்றி பெற்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிம்பிள், அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா தான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? கரங்களை உயர்த்தி துதிப்போங்கிறோம், நன்றி சொல்லுவோம். ஓகே, சின்ன ஒரு ஃபார்முலா, அவ்வளவுதான். எனக்கு A+B அதெல்லாம் தெரியாது. ஒரு சின்ன ஃபார்முலா, கடவுள் இப்ப கற்றுக் கொடுத்த ஃபார்முலா. தீமையை நன்மையால் வெல்லுங்கள், தீயவனை நன்றி சொல்லி வெல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே என்ன பண்றோம்? இப்போ நாம் யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். கடவுளுடைய மனநிலை பெற்றிருக்கிறோமா, அல்லது கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறோமா, அல்லது நீதிமானாக இருக்கிறானா, இல்லை இன்னும் அந்த இடத்துக்கு தடுமாறிட்டு இருக்கிறானா? அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு நம்மளை அடிமையாக்குவோம். கடவுள் நம்மை அவருடைய உரிமை பேற்றுக்கு மகனாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த வேளையில் நான் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து பேசினதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இதுவரையிலும் நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளில் நான் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில உமது திருவுளத்தும் ஆண்டவரே, இதோ 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்திலே 16-17 வசனத்தில் சொன்னதுபடி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதுதான் நீர் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு கொடுத்த முதல் திருவுளம். இதை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அனைத்து அடுத்தடுத்த திட்டங்களை வெளிப்படுத்துகின்றீர். இவற்றை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு வல்லமை கொடும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் உமது வார்த்தை கொண்டு வென்று எங்கள் வாழ்க்கையிலே உமது வார்த்தைக்கு அடிமையாக்கி நாங்கள் உமது உரிமை பிள்ளையாக பெயர் பெற்று இதோ விண்ணுலக வாழ்வை சுதந்தித்துக் கொள்ள எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து விடுவித்தரணும். அன்னை மரியே, எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இது இந்த வணக்க மாதத்திலே நாங்கள் இதோ ஜெபமாலையோடு பயணிக்கின்ற பொழுது உமது பண்பை நாங்கள் தியானித்தவர்களாக, உமது பண்பை எங்கள் வாழ்விலே வாழ்வாக்கி கடவுளுக்கு உகந்தவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு அடிமைகளாக எங்களை விட்டு கொடுத்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை இதோ கடவுளின் உரிமை பிள்ளைகளாக மாற்றப்பட்டு அவருடைய மாட்சியிலே என்றும் பங்கு பெற எங்களுக்காக நீங்கள் விசேஷமாய் பரிந்து பேசும்படியாய் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord.